வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிரமகர்த்தி தோஷம். அதாவது இந்த பிரமகர்த்தி தோஷம் அப்படின்னா ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் சனி பகவானும் குரு பகவானும் ஒரு ராசியில் சேர்ந்திருந்தால் பிரமகர்த்தி தோஷம் உண்டாகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் சனி பகவானை 7ஆம் பார்வையாக பார்த்தாலும் அல்லது சனி பகவானை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்த்தாலும் இந்த பிரமகர்த்தி தோஷம் உண்டாகிறது. இந்த தோஷத்தினால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்றால், நீங்கள் எந்த காரியத்தில் செய்தாலும் தடைகள் ஏற்படும், துன்பங்கள் உங்களை தொடர்ந்து வரும். அது மட்டுமில்லாமல் நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்வார்கள், திருமண தடை உண்டாகும், பிள்ளைகள் பிறப்பதில் சில தடங்கள் ஏற்படும், களத்திர தோஷம் உண்டாகும், உங்களுக்கு மனம் சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்படும். அது மட்டுமில்லாது செய்யாத குற்றத்திற்காக நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். தீராத நோயினால் நீங்கள் கவலைப்படுவீர்கள். இப்படி பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதற்கான தீர்வு என்னவென்றால், அதாவது இந்த தோஷத்திலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் தஞ்சாவூர் ஜில்லா திருவிடைமருதூர் இருக்கும் மகாலிங்க சாமியும் அம்பாளையும் நீங்கள் பௌர்ணமி தினத்திலோ அல்லது பஞ்சமி அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடைபெறும் நாட்களிலேயோ இந்த கோயிலுக்கு சென்று அந்த தெய்வங்களை வணங்கி வந்தால் இந்த பிரமகர்த்தி தோஷம் நீங்கிவிடும் என்பது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டுமில்லாது இந்த பிரமகர்த்தி தோஷத்தினால் நீங்கள் முன்பிறவியில் என்னவாக பிறந்திருக்கிறீர்கள், என்ன நீங்கள் செய்தீர்கள் என்பதை இந்த பிரமகர்த்தி தோஷத்தினால்தான் இந்த பிறவியில் நீங்கள் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய கஷ்டம் வந்திருக்கிறது என்பதையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். போன பிறவியில் நீர்வளம் நிரம்பிய சோழ நாட்டிலோ அல்லது கேரளாவிலேயோ பிறந்திருக்கலாம். நீங்கள் உயர்குலத்தில் பிறந்து கீழ் ஜாதி பெண்ணை மணந்து கொள்கிறேன் என வாக்கு கொடுத்துவிட்டு அவள் கற்பை சூறையாடிய பின்பு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அவள் தற்கொலை செய்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கியிருப்பீர்கள். அது மட்டுமல்லாது பல பேர் உழைப்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் சரியான ஊதியம் கொடுக்காமல் உங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பலரின் சொத்துக்களை நீங்கள் அபகரித்து கொண்டு மனசாட்சி இல்லாமல் பல மனிதர்களையும் நீங்கள் மனம் நோகும்படியாக பேசியிருப்பீர்கள். அது மட்டுமில்லாது வெள்ளிக்கிழமையில் நாகத்தை கொன்றிருப்பீர்கள். அதனால் இந்த பிரமகர்த்தி தோஷம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரமகர்த்தி தோஷத்தினால்தான் நீங்கள் இந்த பிறவியில் கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். தோஷத்திலிருந்து நிவாரணம் பெற தெய்வ நம்பிக்கையும் தோஷ நிவாரணம் பெற வேண்டிய பாக்கியமும் உள்ளவர்கள் மட்டும் திருவிடைமருதூர் சென்று ரூபாய் 550 காணிக்கை செலுத்தி தோஷ நிவாரண சாந்தி செய்து கொள்ளலாம். பரிகாரத்தை செய்து கொள்ள உகந்த நாட்கள் பௌர்ணமி அல்லது பஞ்சமி தினத்தில் பரிகாரம் செய்ய பூர்ண பலன் கிட்டும். திருவிடைமருதூரில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலிங்க சுவாமி, அருள்மிகு குஜாம்பாள், விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ மூகாம்பிகை என ஐவருக்கும் மாலை சாத்தி அர்ச்சனை செய்து மனமாற வேண்டிக் கொள்ள வேண்டும். அதனால் நல்ல பலன் கிட்டும். அது மட்டுமல்லாது 6 பேருக்கு அன்னதானம் செய்து ஜாதகரன்று மதியம் உப்பில்லாத உணவு அருந்தி பால் பழம் சாப்பிட்டுவிட்டு கோவிலை திரும்பி பார்க்காமல் வேறு கோவிலுக்கும் செல்லாமல் வீடு வந்து சேர வேண்டும். இப்படி செய்தால் இந்த பிரமகர்த்தி தோஷம் நீங்கும் என்பது ஐதீகமாகும்.